ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு மை ராயல் நெமசிஸ் டிராமாவோட 8th எபிசோட் வந்து பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினியோட ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ல தான் டிராமா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல ஹீரோயின் வந்து ஹீரோக்கு பண்ணா இருந்தாங்களே, ஏதோ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பேச்சு கொடுக்குறாரு. பட் ஹீரோயினோட பிரைன்ல ஃபுல்லா வந்துட்டு ஹீரோக்கு மேரேஜ் அலைன்ஸ் வந்து வந்திருக்கு, அவ கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கறது தான் நம்ம ஹீரோயினோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினி ஒரு ஆர்ட் வந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்களே, அதே ஆர்ட் தான் நம்ம ஹீரோ வந்து வரைஞ்சிட்டு இதை ட்ரை பண்ண வெயில வச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை ட்ரை பண்ணலாம்னு எடுத்துட்டு போய் வெயில் பார்த்தா மழை வந்துட்டு இருக்குது. ஐயோ மழை வருதுன்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோயினுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும், ஏன் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. ஹீரோயினி எனக்கு மழை பிடிக்காது, எந்த பனிப்பெண்ணுக்கு தான் மழை வந்து பிடிக்கும்னு சொல்லுங்க, வீடு ஃபுல்லா வந்துட்டு குப்பையாகும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து காயாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து புலம்புறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போய் மலையில வந்து நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயினி ஓடி வந்துட்டு ஒரு பிளாங்கெட் வந்து குடுக்குறாங்க. பின்னாடி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு நீயே இந்த மலையை வந்து ரசிச்சு பாரு, அப்பதான் இதோட ஃபீல் வந்து உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஹீரோயினி கிட்ட இழுத்து வச்சு அவரோட கையை வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ண வந்து வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பெல்ல வந்து அடிக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோயினி டக்குன்னு கையை வந்து எடுத்துட்டு நான் உள்ள போறேன்னு சொல்லி சொல்றாங்க. மழை ஒண்ணு கொல்லாது புரியுதா அப்படின்னு சொல்லி அந்த பிளாங்கெட் எடுத்து ஹீரோவே ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு உன்னால முடிஞ்சா இப்ப வேணா நீ ஓடி போன்னு ஹீரோ வந்து சொல்லாரு போல. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும் போதுதான் நம்மளுக்கு இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயினி கோட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரா, ஹீரோயினி அப்படியே கோட் வந்து எடுத்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா அந்த விஷயம் வந்து எல்லாமே கரெக்டா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டே வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீடியா எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்களா, ஹீரோட கையை பிடிச்சிட்டு வெளியே வந்து வராங்க. நீங்க தானே அந்த மாடல், அந்த பிராண்டுக்கான மாடல். ஹீரோயினி ஆமா நான் தான் ஷின்ஷிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு நைட் இவர் ஒரே ஒரு டிராப் கூட ஆல்கஹால் வந்து குடிக்கல, நான் தான் அவர் எதிரில வந்து உட்காந்துட்டு இருந்தேன், என்னோட லைஃப் மேல ப்ராமிஸ் பண்ணி நான் அதை வந்து சொல்றேன், நீங்க எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அப்ப நீங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு தனியா போனீங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு மீடியால இருக்கிறவங்க வந்து கேட்டோன்னே அதுக்கும் ஒரு ரீசன் வந்து இருக்குது அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோனி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த கல்லுக்காக தான் நாங்க வந்து போனோம்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோ ஒரு பக்கம் முறைச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினி ஆமா இந்த கல்லு நான் பீச்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், அது கரெக்டான பிளேஸ்ல சேர்த்தணும் அப்படின்னு இவரு வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அங்க போன பிறகுதான் நாங்க வேற ஒரு பிளான் பண்ணோம், அந்த குட் நியூஸ் உங்ககிட்ட சொல்லலான்றதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. ஹீரோ குட் நியூஸா அப்படிங்க. ஹீரோயினி ஆமா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிஜு ஐலாண்டுக்கு போன பிறகுதான் எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. இந்த கமர்ஷியல் ஷூட் எடுக்கிற பாதி ப்ராஃபிட் பணத்தை வந்துட்டு இவங்க வந்து டொனேஷனா வந்து கொடுக்க போறாங்களா நேச்சுரலுக்கு அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. இது நானா அப்படின்னு ஹீரோயினி ஆமான்னு சிரிக்கிறாங்க. ஆமா நான் அப்படிதான் சொன்னேன், ஈகோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம் வந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன், அதனால இந்த பிராண்டுக்கு வர கமர்ஷியல் ஷூட்ல இருந்து பாதி ப்ராஃபிட்டை நான் கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. ஹீரோயினி எல்லாரும் என்ன லவ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நெக்ஸ்ட் டைம் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து போயிடுறாங்க. ஹீரோ பின்னாடியே போயிடாரு. இந்த சைடு சன் வந்துட்டு போதும் மத்ததெல்லாம் நாங்க அப்புறமா வந்து சொல்றேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே நெட்டை பார்த்துட்டு உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோ கை பிடிச்சி இழுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினி வேற என்ன பண்ணா உங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. பாதி ப்ராஃபிட்னா அது எவ்வளவு அமௌண்ட் வருங்கிற விஷயமாச்சு உனக்கு தெரியுமான்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. ஹீரோயினி இந்த பணக்காரங்களுக்கு தான் காசு ஆசையே வந்து போறது இல்லை அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்லிட்டு சரி வாங்க நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ ஆனா உன்னை இந்த மாதிரி விஷயத்துல நான் எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தோணும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு ஆனா ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா அவர் தான் ஃபுல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி வந்து சிரிச்சிட்டு வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ண போல்டா எதுக்கு மூவ் பண்ணு ஹீரோ வந்து சொல்லாரு. ஹீரோயினி உங்களை சேவ் பண்றதுக்கு தான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தல அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஒரு செகண்ட் எனக்கு செம்மையா பயம் ஆயிடுச்சு, நீ போய் வேற எதையாச்சும் சொல்லி வச்சிருவியோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா, நான் உங்களோட உமன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா, அந்த தப்பை மட்டும் நான் எப்பவுமே பண்ணவே மாட்டேன், இன்னொருத்தரோட உமனுங்கிற பேரே எனக்கு தேவையே இல்லைன்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ பேரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னொரு பிளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி கையில நம்ம ஹீரோ அந்த கிஃப்ட் கொடுத்ததுல அந்த சில்வர் கலர்ல அது வந்துட்டு மாட்டிக்குது போல. நம்ம ஹீரோயினி கிட்ட யார் கொடுத்தது என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. பட் ஹீரோயினி வாயே திறக்கிறது இல்ல. அங்க இருக்கிற ஒரு லேடி நம்ம ஹீரோயினியோட காதுல வந்துட்டு அது இளவரசர் தான் கொடுத்தாரு, நீ சொல்லிடு நீ தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஹீரோயினி வாயை திறக்கிறதுனால அவங்களை பிடிச்சி ஜெயில வந்து போட்டுறாங்க போல. அந்த கூட இருக்கிற லேடி வந்து நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க, நீ வாயை திறக்காத தப்பு வந்து பண்ணிட்ட, இந்த மாதிரி பெரிய இடத்துல எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீ நினைக்காத, மகாராஜா என்ன சொல்றாங்களோ அதுதான் இளவரசரும் வந்து கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து திட்டிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோயினி அதுதான் ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு என்னோட கால நான் நிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு தாத்தா வந்து காமிக்கிறாங்க.
இவனே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு எந்த சூழ்நிலை எடுத்துட்டு வந்து நிக்க வச்சுக்கிறான்னு கட்டமோ வந்து வராங்க. வந்துட்டு நான் வேணா ஸ்டெப் இன் பண்ணட்டா தாத்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு பிளான் வந்து போறாங்க. அந்த ஹீரோயினி சாப்பிட்டு வெளியே வரும்போது ஹீரோயினிய பில் வந்து பே பண்ணிட்டாங்க போல. ஹீரோ என்னோட ஹிஸ்டரியிலே வந்து கிடையாது, நான் சாப்பிட்ட பில்லு ஒரு பொண்ணு வந்து பே பண்ணிருக்கு அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. ஹீரோனி நானே எவ்வளவு நாளைக்கு தான் வந்து ஃப்ரீயாவே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஒரு நாளாச்சும் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வர உன்னோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்குது, அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, நீ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு இங்கிலீஷ் தேவைப்படும் ஹீரோ சொல்லாரு. ஹீரோனி அவ்வளவு அக்கறையா இருக்கிறவங்கள நீங்களே சொல்லித்தாங்களேன்னு சொல்லி ஹீரோனி சொல்லாங்க. எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, நான் ஓவர் டைம் பண்ணனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் ஹீரோ சொல்றாரு. இதுக்கெல்லாம் நீங்க காசு வாங்குவீங்களா ஹீரோயினி கேட்டேன்னு, அப்படின்னு ஃப்ரீயா பண்ணுவாங்களா, சரி கார்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கார்ல ஏறி நம்ம ஹீரோயினி உட்கார வச்சுட்டாங்க. அப்பதான் நியூஸ் வந்து வருது, நம்ம ஹீரோக்கும் அந்த மோக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு, அவங்க கல்யாணம் பண்ண போறாங்கிற மாதிரி நியூஸ்ல வருது. இதை சோ உட்காந்து டிவில வந்து பாத்துட்டு இருக்காரு போல. ஹீரோனி ஏதாச்சும் பிரச்சனையான்னு கார்ல இருந்து இறங்கி வரும்போது தாத்தா கால் பண்றாரு. ஹீரோ டக்குன்னு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. என்ன மறுபடியும் யாராச்சும் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா, நான் பேசிட்டா ஹீரோனி போன் ஓபன் பண்ணும்போது ஹீரோ போன் வாங்கி அவரோட பாக்கெட்ல வச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட போனை கொடுங்க, அப்படின்னா போனை நோண்டது விட்டுட்டு ரியாலிட்டியில இருக்கிறத நீ பாக்க பழகு, நம்ம ரெண்டு பேரும் ராமன் சாப்பிடவா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கார்ல ஏத்திட்டு வந்து போறாரு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லேட் நைட்ல ராமன் சாப்பிடுறாங்கன்னா அதுக்கு ஒரே மீனிங் தான் அப்படின்னு ஹீரோயினி வந்து யோசிச்சு, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குது, இப்ப ராமன் சாப்பிடணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இது சாதாரண ராமின் இல்ல, 24 hours ராமின் உடனே ஹீரோயினி எது நைட் ஃபுல்லா நீங்க முழிச்சிட்டு இருக்க போறீங்களான்னு சொல்லி விண்டோ வந்து ஓபன் பண்றாங்க. இது எதுக்காக இவ இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு வெளியில பார்த்து எல்லாமே 24 hours உடனே நம்ம ஹீரோயினி டபுள் மீனிங்ல புரிஞ்சுக்கிறாங்க போல. எனக்கு எதுவும் தேவையில்ல, நான் இன்னும் அந்த ஸ்டெப்புக்கு ரெடி ஆகல, என் போனை கொடுங்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி கத்துறாங்க. ஹீரோயினி கிட்னாப் பண்றேன்னு நினைச்சாலும் என்ன பண்றேன்னு நினைச்சாலும் நான் எனக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா வந்து நம்ம ஹீரோ உண்மையான ராமின் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு போல. ஹீரோயினி இந்த ராமினா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நீ என்ன நினைச்சுனா, நான் தப்பா நினைச்சிட்டேன் ஹீரோயினி சொல்றாங்க. ஓ நான் உனக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ராமினை கொடுப்பேன் நீ நினைச்சேன் ஹீரோ டபுள் மீனிங்ல கேட்டோன்னே ஹீரோயினி ஏய் வாய் மூடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் சொன்னல உனக்கு ஓஷன் பிடிக்கிற மாதிரி இந்த ரிவர் அண்ட் இந்த ராமின் சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும் ஹீரோ வந்து சொன்னாரு. ஹீரோயினி அப்படின்னு இது ஸ்பெஷல் இருக்குதா, நீயே ஃபீல் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ வந்து சொன்னதுனே அந்த ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோ சொன்னது இப்ப ஹீரோ சொன்னது ஒரே மாதிரி இருக்குது, வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினி ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஃபேஸ் அவ்வளவு அழகா இருக்குதான்னு சொல்லி கேட்டு ஹீரோயினி அப்பெல்லாம் இல்லைன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடாங்க. சோவா அவங்க அசிஸ்டன்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ சொல்றாரு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் எதுக்காக அவனை வந்துட்டு காப்பாத்துறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சோ வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வெளியே வந்து நின்னுட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்குது. ஹீரோயினி இந்த பொண்ணுக்காகவே எதுக்கு ஸ்டாச்சு வச்சிருக்காங்கன்னும் போது ஹீரோ இவங்களை வேண்டி ப்ரே பண்ணா எதுனாலும் வந்து நடக்கும், அவங்களோட நோஸ்ல வந்து கை வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி எதுனாலும் சொல்வீங்களா, உண்மையதான் நான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டே இருக்கும்போது அவர் கால் வந்து வருது. ஹீரோ நான் வரேன்னு சொல்லி ஹீரோ போயிடுறாரு. இவர் சொல்றது ஒரு சிலத்துல உண்மை இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளோட சன் கால் பண்ணி மோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. தாத்தாவும் மோவும் சேஞ்ச் தான் இந்த பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் ஹீரோ வந்து சொல்லிட்டு, அது ஏதோ 80,000 வந்து இவங்க ரெண்டு பேரும் சேரத்துக்காக ஏதோ அமௌண்ட் வந்து பண்ணிருக்காங்க போல. சரி ஹீரோ நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போனை வச்சுட்டு, இப்ப பிசினஸ்க்காக ஒரு ஃபியான்சி இருக்குது இவகிட்ட சொன்னா இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நம்ம ஹீரோனி கோபம் வந்து நம்ம ஹீரோ அடிச்சு போற மாதிரி ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா அவ அழுவாளே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு, அவ அழுறத மட்டும் என்னால பாக்கவே முடியாது, ஹீரோயினி கிட்ட வந்துட்டு நீ அழுந்துட்டு இருக்கியான்னு சொல்லி ஹீரோ பாக்குறாரு. ஹீரோயினி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துன்னே நம்ம ஹீரோக்கு அவங்களோட கியூட்னஸ் வந்துட்டு தாங்கவே முடியாது இல்ல. ஹீரோ திரும்பி கத்துறாரு, ஹீரோ நீ வாயை மூடுங்க நான் சாமி கும்பிட்டு இருக்கல அப்படின்னு ஹீரோ போதும் போதும் வான்னு சிரிச்சுட்டே நம்ம ஹீரோயினி இந்த சைடு வந்து கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு உன்னோட லவ் அப்படி இப்படின்னு சூப்பரா வந்து பேசிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொன்னே ஹீரோயினி அப்படி நம்ம ஹீரோவே பாத்துட்டு இருக்காங்க. சரி நீ உன்னை லவ் பண்றதுக்காக அலோவ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கேட்டேன். ஹீரோயினி நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்து இருக்குதுன்னும் போது கண்டிப்பா நான் வந்துட்டு என்னோட பர்மிஷன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ நிஜமாவா அப்படின்னு. ஆமா நம்ம வந்து ஒரு ட்ரையல் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம ஹீரோயினி அந்த ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜ்ல வந்து சொல்றாங்க. ஹீரோ ட்ரையல் பீரியட் தான் நீ சொல்றியா, என்ன இந்த வயசுல ட்ரையல் பீரியட் வந்து கொடுக்குற, சரி ஓகே ஃபுல் டைம் ஜாபுக்கு போனனாலே ட்ரையல் பீரியட் வச்சாதான் ஃபுல் டைம் ஜாபுக்கு வந்து போக முடியும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி மறுபடியும் தப்பா தான் நினைச்சுக்கிறாங்க போல. உங்களோட கண்ணை பார்க்கும் போதே நீங்க சொல்ல வருது எனக்கு புரியுது ஹீரோயினி வந்து சொல்றாங்க. உனக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்ப சரி எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும், எனக்கு பிசினஸ்க்காக ஒரு ஃபியான்சி வந்து இருக்குதுன்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினி ஃபியான்சியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயினி ஏதோ ஒரு செடிக்காக உட்காந்து கத்திட்டு வந்திருக்காரு. நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பக்கத்துல இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு, என்ன இவங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் செம்ம கியூட்டா இருக்குதுன்னு ஒண்ணு ஹீரோயினி உன்னை சாவடிக்க போறேன்டா நான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ தாத்தாவை மீட் பண்றதுக்காக வந்துட்டாரு. தாத்தா உங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அங்க மோ வந்து இருக்கிறாங்க. ஹீரோ நம்ம எல்லாம் ஃபேமிலி தான் ஆக போறோம், நீ எதுவா இருந்தாலும் இங்கே வந்து சொல்லுன்னு தாத்தா வந்து சொல்றாரு. உடனே வந்துட்டு மோ வந்துட்டு அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னே எனக்கும் என் தாத்தா
பின்னாடி நிக்கிறத நீ முதல்ல கட் பண்ணு ஹீரோ வந்து திட்டினோடனே. இப்பதான் நான் அந்த நியூஸ் வந்து போட்டேன் இல்லையா, அதனாலதான் ஒரு கோவமா இருக்கிறாருன்னு சொல்லி தாத்தா கிட்ட சமாளிச்சுட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு வந்து பேசுது. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி கேம் பிளே பண்றதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. ஆமா, உங்களுக்கு அந்த பொண்ணாலதானே இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஷின்ஷிரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டோன்னே ஹீரோ ஆமா, அவளுக்காக தான் நான் இப்ப எல்லாமே வந்து பண்றேன், அவளை மட்டும் தான் நான் வந்து கேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்றாரு. அப்படி இருந்து எதுக்காக என் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்து வந்தீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குதா. உடனே ஹீரோ வந்துட்டு அப்படியே சைலண்டாவே நின்னுட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் உங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொடியூசர் வந்துட்டு ஆல்ரெடி உனக்கும் இந்த கம்பெனியோட சிஇஓக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குதுங்கிற மாதிரி லைட்டா ரூமர்ஸ் கிளம்புது, இப்பவே நீ வந்து உஷாராயிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. ஹீரோனி ஏதோ ஜோசன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு தப்பா பேசுவாங்களா அப்படின்னு ஹீரோனி எடுத்து அடிக்கிறதுக்கு வந்து போறாங்க. இவன் டெம்பர் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சொல்லிட்டு வெளியே நாம் கிட்ட வந்து நம்ம ஹீரோயினி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கான்டாக்ட் மேரேஜ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது லவ்ல தான் போய் முடியும், நீங்க எல்லாம் கேட்கலாமா பார்த்ததே இல்லையான்னு நாம வந்து கேட்டோன்னே நம்ம ஹீரோயினி கண்டிப்பா உன்னை சாவடிக்காது நான் விட மாட்டேன்னு நாம வந்து திட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து கம்பெனிக்குள்ள போகும்போது சன் வந்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, ஷின்ஷிரி இதுக்கு எப்படி ஒத்துக்குனாங்க, அவங்களோட டெம்பர் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க ஒத்துந்துக்க மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் ஒரு பிளாஷ்பேக் வந்து சொல்றாரு. இன்னொரு பிளாஷ்பேக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினே பேசிட்டு இருந்தாங்களே அத ஃபியான்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னார் இல்லையா, அப்ப நம்ம ஹீரோயினி லவ்லெஸ் ஃபியான்சினா எனக்கு எது ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு மாதிரி ஹீரோயினி சொல்லியிருக்காங்க. ஹீரோ உண்மையாவே சொல்ற, அவ இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவான்ங்கிறத நான் யோசிச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு உள்ள போயிடாரு. மோ வந்து மீட் பண்ண வந்து வந்திருக்காங்க போல. மோ வந்து பேசும்போது சீக்கிரமா மேரேஜ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க போலன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் நல்ல அவர் பார்த்தோன்னே நான் இம்ப்ரெஸ் வந்து ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோட போட்டோ பார்க்கும்போது அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஒரு மீட்டிங்கும் எதேச்சா நடக்கல போல, பிளான் பண்ணி இருக்காங்க போல. எப்படியாச்சும் இப்ப ஹீரோ கூட சேர்ந்துட்டோம்னு சொல்லி யாருக்கும் கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பத்தி ரூமர் வந்து கிளப்பி விட சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ டாக்டர் பக்கத்துக்காக வந்து வந்திருக்காங்க. என்ன மேரேஜ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ அதெல்லாம் வெறும் பிசினஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஓ அந்த பொண்ணுக்காக தான் நீ மேரேஜ் பண்ணிக்காது எடுத்துட்டியான்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோ கரெக்ட் தான், பட் ஆனா அவ சில டைம்ல லைஃப் டெத் லைஃப் லாங்னு பேசிட்டு இருக்கா, அவள் ஹாஸ்பிட்டல் வரணுமான்னு சொல்லி இருக்காரு. ஓகே ரெண்டு பேரும் கப்பலா வாங்க, ஹாப்பி கப்பலா வந்து இருக்கும் டாக்டர் வந்து சொல்லி சிரிக்கிறாரு. ஹாப்பி கப்பலான்னு சொல்லி ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோனி அந்த ஷாமின் வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. ஹீரோக்கும் அவருக்கும் வந்துட்டு ஏதோ பேர் பொருத்தம் அந்த மாதிரி பார்க்க வந்திருக்காங்க போல. அப்ப அவங்க ஏதோ சொல்லி இருக்கும் போதுதான் இன்டெரக்டா வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சாமா, அதுக்கு ரெண்ட் வந்து பே பண்ணவே இல்லையா, அவங்களுக்கு மேல ஒரு ஷாமின் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோனி அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோனி அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ரீஃபண்ட் ஒழுங்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வீட்டு பெரிய ஆளுங்களை எடுத்து அடிக்க சொல்லி நம்ம ஹீரோயினி கிட்ட எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி தான் அடித்தடி எல்லாம் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அவங்கள அடிக்கலான்னு போனா நம்ம ஹீரோயினியால அவங்க அவ்வளவு ஃபேட்டா இருக்குது, தூக்க கூட முடியறது இல்ல. நம்ம ஹீரோயினி தான் கடைசிக்கு அடி வாங்கிட்டு வெளியே வந்து வராங்க. அந்த ஷாமின் சொல்றாங்க, எதுக்காக நீ எனக்காக ரீஃபண்ட் வாங்க போனா இப்படி அடி வாங்கணும் அப்படின்னு. இல்லை கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க. பார்த்தா கீழே வந்து அரிசி எல்லாம் வந்து விழுந்திருக்கு. அதை வச்சுட்டு உண்மையாவே சாபத்தினால்தான் இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாமின் வந்து சொல்றாங்க. நம்மளோட மூவ் வந்துட்டு ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டாங்க இல்லையா, என்ன ரூமர்னு சொல்லி பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஏங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு பெரிய பணக்கார பிசினஸ் மேனை வந்து கையில போட்டுட்டா இந்த மாதிரி ஷூட்டிங் எல்லாம் வந்து பண்றாங்கிற மாதிரி வந்து கிளப்பி விட்டுருக்காங்க போல. வெளியே வந்து வராங்க, பார்த்தா அந்த போன்ல நியூஸும் அதேதான் வந்துட்டு இருக்குது. ஏங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனியோட சிஓட வளைச்சுதான் இந்த பிராண்ட்ல வந்துட்டு ஹீரோயினா நடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயினி யார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு கத்திட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் போட்டோ வந்து எடுத்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயினி வந்து நோட் பண்ணாங்க. அவங்க பக்கத்துலயே படுத்துட்டு யாரு நீங்க, இவனோட மேனேஜர் அப்படின்னு அவங்க ஆமா ஆமாங்கிறாங்க. ஹீரோயினி எழுந்து அவங்களுக்கு செல்லியா வந்து தூக்கி போட்டு வந்து மிதிக்கிறாங்க. பரவாயில்ல என்னோட அடித்தடின்னு எனக்கு பிராக்டிஸ்ல தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி அப்படி கொஞ்சம் பெருமையா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடுமோ வந்து நம்ம ஹீரோ டின்னருக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோ வந்து உட்காந்த உடனே எதுக்காக இப்ப கூப்பிட்டு ஹீரோ வந்து கேட்கிறாரு, ஒரு ஃபியான்சியா என்ன கரெக்டா வந்து நீங்க ஹீரோ சொன்னீங்க, இந்த வீக்கெண்ட் நடக்க போற அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் உங்க கூட வந்து பேரா வந்து வரணும், ஷூட்டிங் வந்து பண்ணணும், அந்த ஷின்ஷிரிக்கு உங்க கூட போட்டோ ஷூட் பண்றதுலாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ நீ சொல்றதை நானும் கொஞ்சம் கன்சிடர் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கால் வந்து வருது. பார்த்தா சன் தான் வந்து கால் பண்றாரு. ஷின்ஷிரி அப்படின்னா ஷின்ஷிரிக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்கறாரு. சூப்பரான விஷயம் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மத்த மீடியால வந்து ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு, அந்த ஷாமின் இருந்தாங்களா நம்ம ஹீரோயினி அடிச்சு சேர்த்தாங்களா, நியூஸ்ல வந்து அவங்க மாற்றி வச்சுட்டாங்க போல, அவங்க ஏதோ ஃப்ராடு பண்றாங்க, போதை பொருள் எல்லாம் கடத்துறாங்கிற மாதிரி அவங்க வந்து மாத்தி விட்டுருக்காங்க. அது எப்படி மாத்தி விட்டாங்கன்னா, ஈவனோட மேனேஜர்ஸ் நம்ம ஹீரோயினி அடிச்சாங்க இல்லையா, அவங்கள வச்சுதான் நம்ம ஹீரோயினி வந்து மாத்தி விட்டுருக்காங்க. இந்த ஷாமின் வந்துட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட உண்மையாவே உங்களை மாதிரி ஆளுகள் நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஹீரோயினி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் நம்ம ஹீரோ போன்ல கேட்டு அவரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. சிரிச்சிட்டு நீயும் நானும் வீக்கெண்ட் வேற வேற பிளான் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு எழுறாரு. ஆனா இப்பதானே நீ கன்சிடர் பண்றேன்னு சொன்ன அப்படின்னு மோ வந்து கேட்ட உடனே நான் கன்சிடர் பண்றேன்னு தான் சொன்னேன். உன் கூட வீக்கெண்ட் அந்த பார்ட்டிக்கு வரேன்னு சொல்ல கிடையாது. நாங்க 2 பேரும் கப்புள் ஷூட் வந்து எடுத்துக்கிறோம், ஃப்ரெண்ட்லி கப்புள் ஷூட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அதுல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி நடந்து வந்து போறாரு. உடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா வந்து பேசுறதுனே, ஹீரோ இந்த கேம் விளையாடுறதுல இதோட நிறுத்திக்கோ, உனக்கு எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் இதோட நிறுத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினி நியூஸ்க்கு வந்துட்டு சந்தோஷமா மேல வந்து வரும்போது அங்க ஒரு ஜென் வந்து நின்றுட்டு இருக்காரு. யாரு நீங்க அப்படின்னு உடனே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்தாரு. பார்த்தா அதுல அவங்க பாத்துட்டு நோட்டு வந்து இருக்குது. சோ வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே வந்து பாக்கிறதுக்காக ஹீரோயினை கீழே வந்து கூட்டு வராங்க. சோ வந்துட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு டீல் வந்து பேசியிருந்தேன், உன்னையும் அவனையும் நான் வந்து பாத்துக்கிறேன்னு ஆல்ரெடி சொன்னேன். பட் ஆனா இப்ப அவனோட மேரேஜோட ப்ரப்போசல் வந்துட்டு மீடியா ஃபுல்லா பரவிட்டு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினி இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்ட உடனே அவர் வந்து சொல்றாரு, உன்னையும் உன் ஃபேமிலியை நீ காப்பாத்திக்கணும்னா அவங்க 2 பேருக்குள்ள நீ பிரேக்கப் வந்து பண்ணி விடணும், உனக்கு கரெக்டா 1 வீக் வந்து டைம் தர அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோனி அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வந்து யோசிச்சு பாக்குறாரு. ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்லயே அவர் வந்து நம்ம ஹீரோனி ஜெயில இருக்கும்போது வந்து பேசியிருக்காரு போல. உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோனி சொன்ன உடனே உன் கையில இருக்கு தெரியுமா அந்த சில்வர் கலரு, அது ஆக்சுவலா வந்துட்டு லேட் கிரான் பிரின்ஸ் வந்து அவனுக்கு வந்து கொடுத்தது. அவன் இது வரைக்கும் யாருக்கு அதை கொடுத்ததே இல்ல, உனக்கு அதை கொடுத்திருக்கானா கண்டிப்பா நீ வந்து அவனுக்கு முக்கியமானவளாதான் இருப்ப. அதனால நான் உனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்றேன், நீ அவன் மேல பழிய போட்டுட்டு நீ வந்து தப்பிச்சுக்கோ. அவன் மேல வீணான பழி நீ போட்டினா நான் வந்துட்டு உன்னை தப்பிக்க வந்து வச்சிடறேன். இதுக்கு வந்து நாளைக்கு மட்டன் வரைக்கும் உனக்கு டைம் தரேன்னு சொல்லி அவர் அப்படியே வந்து அதே டைமிங் தான் வந்து கொடுத்துருக்காரு போல. நம்ம ஹீரோனி அதையே யோசிச்சுட்டு மேல வந்து வரும்போது நம்ம ஹீரோ மேல வந்து நின்றுட்டு இருக்காரு. சொல்லாத எதுக்கு நீங்க வந்தீங்க ஹீரோனி வந்து கேட்டோடனே, சொல்லாத வர்றது பேர் தான் சர்ப்ரைஸ், லவ்ல சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொன்னே, ஹீரோனி நீங்க லூசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நானே இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்பல, லவ் ஆனா லூஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் இப்ப லவ் வந்த பிறகு நான் உன் மேல லூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்களே கேம் பிளே பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஹீரோ சொன்னேன். நான் கேம் பிளே பண்ணணும் தான் வந்து நினைக்கிறேன், உன் கூட சேர்ந்து பிளே பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நான் கேம் தான் பிளே பண்ணிட்டு இருக்கேன். அதுல எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வார் ஜோன் மாதிரி தான் வந்திருக்கும், சுத்தி எனிமீஸ் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா லைஃப்ல ஒரே ஒரு நீ மட்டும்தான் என் லைஃப்ல சந்தோஷம் கொடுக்க வந்து வந்திருக்க, என் கூட சேர்ந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட நெஞ்சு ஹீரோட கையை அப்படி எடுத்து வச்சுட்டு இதை ஃபீல் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அப்படியே அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயினி ஷூட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க போல. அது டிவில வந்து ஓட்டிட்டு இருக்குது. ஹீரோயினியோட பாட்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதை பாத்துட்டு இருக்காங்க. பட் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஹீரோயினியோட கேரக்டர் கொஞ்சம் மோசமா இருக்கு போல. எல்லாரும் வந்துட்டு ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினி வெளியே இருந்து நின்று கேட்டுறாங்க போல. ஹீரோயினிய பாட்டி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி மாட்டி சொல்லி, இவங்க கண்டிப்பா என்ன நினைச்சு எம்பாரஸ்மெண்ட் தான் ஆக போறாங்க அப்படின்னு ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி வந்துட்டு, நீ எதுவுமே வந்து கவலைப்படாத, அடுத்து என்ன பேசுறாங்கன்றத பத்தி நீ சுத்தமா வந்து யோசிக்காத, உனக்கும் வந்து டிசர்விங் இருக்குது ஆக்டா இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க போல. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினி நடிச்சாங்க இல்லையா, அந்த ப்ராடக்டோட பாக்ஸ் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. ரெட் கலர் சூஸ் பண்ணது உண்மையாவே நல்ல சாய்ஸ் தான், உண்மையாவே இவர் ரொம்ப அழகா இருக்கிறான்னு சொல்லி ஹீரோ ஏதோ ஒர்க் பண்றதுக்காக எடுத்துட்டு இல்ல இல்ல கொஞ்ச நேரம் தூங்கும்னு சொல்லி தூங்க வந்து ஸ்டார்ட் பண்றது. அப்பதான் நம்ம ஹீரோட கனவு வந்து வருது. அப்ப யாரும் வந்து கிணத்துல வந்து விழுந்து இறந்துட்டு இருக்காங்க போல. உடனே மகாராஜா கிட்ட வந்து நம்ம ஹீரோ தான் பண்ணிட்டாங்கிற நியூஸ் வந்து வந்திருக்கு. மகாராஜா வந்தோடனே ஹீரோ நம்ம ஹீரோட கிட்ட போயிட்டு நீ ஹீரோயினை காப்பாத்தணும்னா இதுதான் உனக்கு ஒரே ஒரு வழிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யசபை மாதிரி கூட்டாங்களா, அந்த மாதிரி கூட்டிட்டு நம்ம ஹீரோ வந்து விசாரிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களை விசாரிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க அந்த இறந்து போன பொண்ணு வந்துட்டு பிரெக்னெண்டா வந்து இருந்துச்சாமா, அந்த பிரெக்னன்சிக்கு வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காரணமா, கூட இருக்கிற பனிப்பெண்லாம் நம்ம ஹீரோட ரூமுக்குள்ள போறதுதான் வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணு முதல்ல சேஃபான்னு பாருங்கன்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை வந்து கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினிக்கு ஆல்ரெடி ஒரு பிளாக்மெயில் வந்து பண்ணி வச்சிருக்காரு, நீ இந்த மாதிரி பண்ணலைன்னா ஹீரோ வந்துட்டு நான் கொன்றுவேங்கிற மாதிரி பயன்படுத்தி வச்சிருப்பாரு போல. ஹீரோயினி வேற ஆப்ஷனே வந்து இல்லாத, ஆமா இவர் என் கூடயே வந்து ரிலேஷன்ல வந்து இருந்தாது, அதுக்கு ஆதாரமா தான் இது வந்து என்கிட்ட வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்ததை வந்துட்டு அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இது லேட் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்ததாச்சே, அப்ப நீ கண்டிப்பா கூட ரிலேஷன்ல வந்து இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி மகாராஜா வந்து சொல்லும் போது ஹீரோயினி, ஆமா இவர் என்ன வலுக்கட்டாயம் வந்து பண்ணாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஹீரோயினி வந்து அழுகுறாங்க. ஹீரோயினி அழுவுறது நம்ம ஹீரோவெல்லாம் சுத்தமா பாக்குறது இல்ல. சரி விடுங்க, அந்த பொண்ணை விட்டுருங்க, நான் தானே தப்பு பண்ணேன், எனக்கு எந்த தண்டனை வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒத்துட்டு இருக்காரு போல. அந்த கனவுல இருந்து நம்ம ஹீரோ முழிச்சிருக்கிறத நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் தான் ஹீரோட கனவுல வருதுங்கிறத நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோனி நான் மறுபடியும் வாழ்றதுக்கு சந்தோஷப்படுறேன், நான் சாக விரும்பல அப்படிலாம் நம்ம ஹீரோனி பேசுறதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து ரியலைஸ் வந்து ஆகுது போல. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கிங்கா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இந்த சைடு அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பார்ட்டிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயினி லக்ஸரியா ட்ரெஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. நான் கிட்ட இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்குமா, அந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அம்மா வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட பேசுறாங்க. ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடு, அந்த ரூமர் கிளம்பின பிறகுமா இந்த இடத்துக்கு நீ தைரியமா வந்திருக்கன்னு. ஹீரோயினி நான் தான் இன்னைக்கு இங்க மெயினே, நான் எப்படி போக முடியும், நீ சொல்ற பப்பியா நான் ஓடி போறதுக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டேன். அந்த ரூமரை கிளப்பி விட்டது நீ தான் எனக்கு தெரியும். ஹீரோயினி சொன்னே எதை சொன்னா நீ ஓடுவ, உன் பாட்டி ஏதாச்சும் பண்ணா நீ இந்த இடத்துல இருந்து போயிடுவேன்னு. ஹீரோயினி நான் உன்னை சாவடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறேன். ஹீரோ வந்துட்டு சரி நான் உங்ககிட்ட பேசணும், ஒன் கையை புடிச்சு உள்ள போட்டு போயிடுறேன். ஹீரோயினி நானும் சண்டை போடலாம் போல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது யார் நீ ஹீரோ வந்து கேட்கிறாரு. என்ன யாருன்னு கேக்குறீங்க, நேத்து நைட் குடிச்சிங்களா, சரியா தூங்கலையா, சொல்லிட்டு நீங்க வந்து வந்திருக்கீங்கன்னு. ஹீரோ யார் நீ, டான்ஷின் கங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் வரல நம்ம ஹீரோயினோட பேரு அதுதான் போல. நம்ம ஹீரோ சொன்ன பிறகுதான் நம்ம ஹீரோயினி அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ தான் ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்ட்லயும் நம்ம ஹீரோ அப்படிங்கறத நம்ம ஹீரோயினியும் வந்து ரியலைஸ் பண்றாங்க, ஹீரோவும் வந்து ரியலைஸ் பண்றாங்க. அதோடவே நம்மளுக்கு இந்த 8th எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நான் உங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து அப்லோட் வந்து பண்றேன். எத்தனை பேருக்கு நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே, பை பை.